அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பக்கவாதத்தினால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இந்த பாதிப்புகள் ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் டேமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் டைப்பா பார்த்தீங்கன்னா இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மைல்டா அறிகுறிகள் இருக்கும். சிலருக்கு ரொம்ப சிவியரா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி இருக்காது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதத்துடைய பாதிப்புகள் இருக்கும். இதுக்கு காரணங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காரணங்களை தெரிஞ்சிருக்க முன்னாடி இந்த பாதிப்புகள் ஏன் இப்படி வேறு வேறு விதமாக பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த பிரெயினுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய விதங்களை நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நம்மளுக்கு பிளாக்கேஜ், பிளட் கிளாட்டு, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரத்த குழாயோட வெடிப்பு, ரத்த கசிவு, ஏதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் போன்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ரத்த குழாய் சேதம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் வரக்கூடிய அந்த காரணங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் நம்ம சொல்லுவோம். இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த குழாயில் ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சி அல்லது இரத்த குழாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய் சுருக்கம் ஏற்பட்டு ரத்தத்துக்கு குழாய்க்குள்ளே போக வேண்டிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவு குறைந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூளையுடைய செல்களுக்கு போக வேண்டிய ரத்தத்தின் அளவு குறைவாக இருக்கும். ரத்தத்தின் அளவு குறைவாக இருந்துச்சுனாலே இங்கே நம்மளுக்கு மூளைக்கு அதோடைய செயல்பாடுகளுக்கு தேவையான இந்த ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிசினஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா, கேரா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட். ஒரு மாதிரி லைட்டாக தலை சுற்றுது, கிருகிருன்னு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிருகிருன்னு வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஏற்பட்டு நின்றும் சரிங்களா, ரைட். ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்லேயே பார்த்தோம் அப்படின்னா டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவோம். அந்த ஒரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை மினி ஸ்ட்ரோக்னே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஓல்டு இன்ஃபாக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளட் கிளாட், ஓல்டு ஹெமட்டோமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மினி ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்பப்போ நம்மளுக்கு வந்திருந்திருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரவரி சிம்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கும் பார்த்தீங்கன்னா இது உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவோம் சரிங்களா, ரைட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆர்டரிஸ் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அந்த ரத்த குழாய் போய் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ரத்த சப்ளை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிருந்திருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிரெயினோடைய ஃபங்க்ஷனில் பாதிப்பு பெருசாக ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரத்த குழாய் இந்த எண்டு ஆர்டரிஸில் பிளாக்கேஜ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஆர்டரியில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், இது பார்த்தீங்கன்னா பெரிய மூளையுடைய பகுதியை பாதிக்கும். அப்படி பாதிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தம் ஓட்டம் குறையும். அப்படி குறையும் பொழுது பார்த்தோம்னா இவங்களுக்கு உடனே ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூளைக்கு ரத்தம் ஓட்டம் குறையும் பொழுது உடனே ஸ்ட்ரோக் வந்துடாது. இது என்ன ஆகும் அப்படின்னா மூளையுடைய செயல்திறனும் செயல்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு முக்கியமாக 40-50 வயதுகளை கடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூளை சுருங்கி போனதா சில நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வயசானவங்க அப்புறம் நிறைய பேருக்கு இந்த மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தம் மட்டம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்படும் பொழுது இதை இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குன்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த
அறிகுறிகள்ன்றது ரொம்ப பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வெளியில வந்து தெரியாது. ஆனா ரொம்ப வருடக்கணக்கா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இது ஏஜிங் ப்ராசஸோட நம்மளுக்கு வந்து சேர்ந்து ஞாபக சக்தி, கை, கால் மூவ்மெண்ட்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்து ஏற்படக்கூடியது. இந்த முகங்கள்லயோ, கை கால்கள்லயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் வந்து டைட்டா வந்து போகக்கூடியது. நடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய சில தடுமாற்றம், பேச்சு அதில வந்து ஏற்படக்கூடிய வந்து சில பிரச்சனைகள், பார்வையில ஏற்படக்கூடிய பிரச்சனை, காது கேட்கும் திறன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா போன்றவை குறையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரோக்லயே ஹெமிப்ளிஜியா அப்படின்னு சொல்லாம ஹெமிபாரசிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். இவங்களுக்கு சிம்ப்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மைல்டா வந்து இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமிடியேட் அஃபெக்ட் ஆனதுல இருந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள வந்து போய் வந்து இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு இந்த பாதிப்புகள் சீக்கிரமா வந்து ரெக்கவரி ஆயிடும். இதுவே இந்த பாதிப்புகள வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சிவியரா வந்து இருந்து கம்ப்ளீட் பிளாக்கேஜ வந்து ஆக்குதுன்னு வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையா சிம்ப்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். கை, கால்கள வந்து அசைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கும். சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசில் பவர் 0ன்னு சொல்லுவோம். கைகள தூக்கவே முடியாது. அப்படியே விட்டோம்னா டபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ வந்து விழுந்துரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முகத்தில வந்து ஒரு பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து கோணல் வந்து ஏற்பட்டிருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில ஏதாவது தடுமாற்றம் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினுடைய வந்து பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரைட். இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்ன்னு சொல்றோம். இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைல்டா வந்து இருக்கும். சிம்ப்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது ரொம்ப பெருசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இவங்களுக்கு இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. இந்த சிம்ப்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து கைகள்லாம் ஒரு மாரி மத மதன்னு இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். மூவ்மெண்ட் வந்து கம்மியா வந்து இருக்கிற மாரி வந்து இருக்கும். நடக்கும்போது கால வந்து ஊன்றதுல வந்து ஒரு தடை ஏற்படும். கால்கள வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது வந்து ஒரு மாரி பின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இவங்க இத வந்து கவனிக்காம விட்டாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த பிளாக்கேஜோட வந்து டேமேஜ் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து பெரிய பிரச்சனைய வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது. இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் தான். இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலை விபத்துக்கள் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 சக்கர வாகனங்கள்ல ஹெல்மெட் அணியாம போகக்கூடியதுனால ஏற்படக்கூடிய விபத்துக்களினால இன்னைக்கு பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இன்ஜுரி வர்றது ரொம்ப சர்வசாதாரணமா வந்து ஆயிப்போயிருச்சு. நான் பார்த்த வந்து அதிகமான வந்து பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் இன்ஜுரி வந்தவங்க தான். சாலை விபத்துக்கள் மட்டுமல்லாது, பல காரணங்கள் நம்ம வந்து இருக்கு. தலையில வந்து காயம் ஏற்படுறதுக்கு. அப்ப இங்க உள்ள வந்து இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு டேமேஜ் ஆகும் பொழுது, ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த குழாயை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சிரும். ரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிச்சிரும். இந்த ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வந்து பிரச்சனைகள் நம்ம வந்து சொல்லிட்டே வந்து இருக்கலாம். இந்த ரத்த கசிவு ஏற்படும் பொழுது, இந்த பிரெயின் டிஷ்யூஸ்க்கு வந்து வெளிப்பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். யோசித்து பாருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த ஓட்டம் போக வேண்டிய இடத்துல ரத்த ஓட்டம் போகாம, இது வந்து மத்த இதுக்குள்ளலாம் வந்து போச்சு அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சு, இது மூளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஏன்னா, நம்மளுடைய மூளை அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்மளுடைய தசையோட திசுக்கள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்கின்லான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூடப்பட்ட ஒரு உறுப்பு கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து இந்த மண்டையோடு பகுதியினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஃபுல்லா சேஃப்டியா வந்து கவர் பண்ணி வந்து இருக்கும். இப்ப நம்மளுக்கு கையில வந்து வெளியில வந்து ஸ்கின்ல வந்து வீங்கிச்சுன்னா வந்து என்னாகும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் வந்து தெரியும். இது வந்து பெரிய பாதிப்ப வந்து ஏற்படுத்தாது. ஆனா, இந்த மண்டை ஓட்டு பகுதிக்குள்ள வந்து இருக்கக்கூடிய இந்த மூளையில இந்த ரத்தம் அதிகமாக கசிவு ஏற்பட்டு, இது வீங்குற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இந்த திசுக்கள கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தத்த வந்து ஏற்படுத்தும்.
இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கூடும். அப்படி கூடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது ஒட்டுமொத்த மூளையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தா அப்படின்னீங்கன்னா இந்த சாலை விபத்துக்கள்லேயே இந்த ரத்தம் கசிவு ஏற்படும் பொழுது ரத்த குழாய் விட்டு அது வெளியில வந்துச்சுன்னா இங்க இந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் கிளாட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ரத்த கட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் குறைதல் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ரத்த கட்டியாக உருவாக ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பிரெயினுடைய வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கவரிங்ஸ் வந்து சொல்லுவோம். ஒரு 3 லேயர் வந்து கவரிங்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்டியூரல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய பகுதியில் சப்டியூரல் ஹெமட்டாமான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு ரத்த கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகி நிற்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்க்குள்ள இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெமட்டோமாவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்கே ரத்த கசிவும் ஏற்படும். ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பிளட் சப்ளையும் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் வந்து நம்ம பிரெயினை வந்து பாதிக்கும் பொழுது நம்மளுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ ஹெமரஜிக் இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கோட கம்பேர் பண்ணும்போது ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு மருத்துவ உதவி வந்து தேவை. இவங்களுக்கு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் வந்து செஞ்சே வந்து ஆகணும். ஏன்னா இந்த ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்க போகிறது வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ப்ளீடிங் கூடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டே வந்து இருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் திசுக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் அழுத்தி அது டெத் ஆகிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு இருக்குது. நாம் சில நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாலை விபத்துக்களில் கேள்விப்பட்டிருப்போம் மூளைச்சாவு பற்றி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத்த கசிவு ரொம்ப அதிக அளவுக்கு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இந்த மூளைச்சாவு வருவது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரத்திலே நடந்துடும். ஒருவேளை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே சாலை விபத்துக்களில் ரத்த குழாய் வந்து டேமேஜ் ஆகி ரத்தம் வந்து வெளியில் வந்து போகும் பொழுது மூளையை விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வரும் பொழுது அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் போட்டால் தடைப்பட்டு நிற்கும். அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். இதே இந்த மூளை செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும்தான் ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்குக்கு வந்து காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. இன்னும் சில பாதிப்புகள் வந்து இருக்கு. அனியூரிசம் ஒன்று சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்க ரத்த குழாய்களில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மாஸ் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாம் சில நேரத்தில் வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டு வந்து இருப்போம். அந்த பிளட் கிளாட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை வந்து உறையிறத தடுத்து நிப்பாட்டிடும். அப்போ நம்மளுக்கு பிரெயினில் எப்பயாவது வந்து ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ரத்தம் உறைதல் ஏற்படுத்தி அது தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பதிலாக அது ப்ளீடிங் ஆகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ஒரு காரணம். இன்னைக்கு பொதுவான காரணங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்லேயே நமக்கு வந்து தலைக்காயம் தான். இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன் வந்து இல்லை அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 3 வகையான இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 2 வகையான இந்த ஸ்ட்ரோக் தான். இதில் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கில் வந்து 2 டைப் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லிடலாம், டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லலாம். இதில் வந்து ஹெமரஜிக் ஸ்ட்ரோக். இந்த 2 வகையான பாதிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளையை பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு இந்த பக்கவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இதோடைய பாதிப்புகள் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிளட் சப்ளை வந்து பாதிக்கப்படுது, அதன் மூலம் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பிரெயினோடைய வந்து பார்ட் வந்து பாதிக்கப்படுது, அதை பொறுத்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.